தோசையிலேயே பல வெரைட்டி இருக்கு. வா மச்சான் போலான்னு என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிட்டு வந்த இடம் தான் இந்த தோசா ஹவுஸ். இந்த தோசா ஹவுஸ் லொகேஷன் எங்க இருக்குன்னா, வேளச்சேரி டிசிஎஸ் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இந்த தோசா ஹவுஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த தோசை சென்டர்ல எப்பயுமே கூட்டமா தான் இருக்குமோ. இந்த இடத்துல ஃப்ரெண்டுக்கு ஒரு சிக்கன் தோசையும் நமக்கு ஒரு மைசூர் சீஸ் தோசையும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தோசையை ஊத்திட்டு அதுக்கு மேல முட்டையை உடச்சு ஊத்திட்டு சிக்கன் கிரேவியை போட்டு மேல நல்லா நெய்யை தூவி விட்டு நல்லா வேக வச்சு கொடுக்குறாங்க. இதை பாக்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்கா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சீஸ் தோசை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தோசையை ஊத்திட்டு அதுக்கு மேல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுறாங்க. அதுக்கு மேல மசாலாவை போட்டு பொடியை தூவி நெய்யை அள்ளி ஊத்துறாங்க. இது வரைக்கும் போட்ட எல்லாத்தையும் நைஸ் பண்ணி அதுக்கு மேல சீஸை போட்டு நல்லா வேக விட்டு கொடுத்துறாங்க. இதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி நிறைய வச்சிருக்காங்க. இதே நான்வெஜ்ஜா இருந்தா பல கிரேவிகளை அவங்க வச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ஸ்பைசியா வேற லெவல்ல இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம சிக்கன் மட்டன் கிரேவிஸ்லாம் 50-60 ருபீஸ்க்குலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்பயாச்சும் வேளச்சேரி பக்கம் போனீங்கன்னா இந்த தோசை ஹவுஸை விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்.